அவன் தனியாளா? அவன் தனியாளுதான். ஆனா அதனாலதான் நாங்கள்லாம் அவனை செல்லமா தலைன்னு கூட சொல்லுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துடுங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம்னா சூப்பராக ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் வந்து டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா ஆல்ரெடி மோஷன் அப்ளிகேஷன் அந்த ஆப்லிக்கு வந்து இன்ஸ்டாவோட பயோ இருக்குது. கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் மாப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷேர் ப்ரெஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப்ஸ் ஷேர் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஆப்பில் வந்து லோட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் கிராப் பண்ணுறது கீழே பார்த்தா கிரீன் ப்ளஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷனில் இருக்கும். பார்த்தா 96 செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு சைடில் போகும்போது தான் அப் அண்ட் டவுனில் பிளாக் அந்த பிளாக் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இந்த 3 டாட் போட்டு ரைட் சைட் டாப்பில் ஒரு சர்க்கிள் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி முடிச்சு மேலே இப்போ செட்டிங் போது ஏர் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பேஜ் தேட ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணி நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் சம் டைம் லைனுக்கு பார்த்தா எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக டைம் லைன் பார்த்தா 80s கண்டினியூ வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன். இங்கே நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற எல்லா இமேஜுமே பார்த்து செக் பண்ணி கரெக்டாக என்ன இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இப்போ தான் கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ தான் ஸ்டார் போட்ட ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணால் கூட இமேஜ் கிட்ட வந்து கூட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த பின்ஸ் பக்கத்தில் ஒரு யாரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அலைன்மென்ட் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட் ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி சிம்பிளாக பார்த்தா ரீப்ளேஸ் வந்து அதுக்கு ஒரு சிம்பிளாக பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிருப்பேன். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா பிக் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா பிக் ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லாமே ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் யாரை பார்த்தா ப்ளஸ் ஒரு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செலக்ட் ஆல் லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி எல்லா லேயர் வந்து கிரீன் செலக்ட் ஆகும் செக் பண்ணிங்க. செக் பண்ணி முடிச்சோன்னா சேம் அதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி 13 லேயர் கிளிக் பண்ணால் எல்லா இந்த 13 லேயர் வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஆகிட்டோம் சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 13 லேயர் கிளிக் பண்ணால் 13 லேயர் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகி முடியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். பிக் வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து செட்டிங் ஏர் பண்ண பட்டனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோம் சேவ் ட்ராப் சொல்லி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதை பண்ணி சூப்பரான ட்ரிங்கான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.